டீச்சிங்ஸ்லாம் எல்லாமே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் எல்லாமே இங்க டீச் பண்றாங்க. மத்த காலேஜ்லாம் நீங்க கம்பேர் பண்ணா ஃபுட் இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம அப்போலோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு 85% நல்லா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற பிளேஸ்மெண்ட் இருக்கு. நாங்க வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கறனால நாங்க அட்டன் பண்ணி என்கிட்ட 2 ஆஃபர் இருக்கு. இருந்தாலும் நாங்க போகாம நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல தாங்க இருக்கு. இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செங்கோட்டுல இருந்து நாமக்கல் போற ரோட்ல கொமரமங்கலம் பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ரிவ்யூ பண்ண தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, டேரக்டா ஸ்டூடெண்ட்ஸ்டே கேட்க போறோம் இங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது ஹாஸ்டல் எந்த அளவுக்கு இருக்கு, ஹாஸ்டலோட ஃபுட் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா A to Z இந்த காலேஜ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட அந்த காலேஜ் ரிவ்யூ கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படி ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் சண்மதி from IT department first year. Sandhya from IT department. I am Indu from IT department. I am Brinda from IT department. ஓகே, எல்லாருமே ஐடி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆமா. ஓகே, இந்த யார் டே ஸ்காலர், யார் ஹாஸ்டல்? நான் ஹாஸ்டல். நீங்க ஹாஸ்டல்? ஆமா. சரி, ஓகே. ஹாஸ்டல்னு சொல்றீங்க, இந்த ஃபுட் நல்லா இருக்கா? ஓகே. ஃபுட் மத்த காலேஜ்லாம் நீங்க கம்பேர் பண்ணா ஃபுட் இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தேனி. ஸோ தேனினா உங்களுக்கு யார் இந்த காலேஜ் ரெஃபர் பண்ணாது, எப்படி இந்த காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு வெப்சைட்ல பார்த்தேன், அப்புறம் ஒரு இங்க படிச்ச ஒரு சீனியர் ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க காலேஜ். ஸோ அதனால ஜாயின் பண்ணேன் இங்க. ஓகே, சீனியர் சொன்னதுக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? சீனியர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. அதையா படிச்சுட்டு அந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஐடியா இருக்கா? பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். இங்க கோர் கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா மெம்பர்ஸுமே பிளேஸ் ஆயிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கில் இருந்தா கண்டிப்பா பிளேஸ் ஆயிடலாம். இங்க ஸ்கில்ஸ் இருந்தா நல்லா பிளேஸ் ஆயிடலாம். அப்ப அந்த ஸ்கில்ஸ் வேணும்னா இங்க டீச்சிங் நல்லா இருந்தா மட்டும் தான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். டீச்சிங் நல்லா இருக்கா? டீச்சிங்ஸ்லாம் எல்லாமே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் எல்லாமே இங்க டீச் பண்றாங்க. ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் போறோம் அப்படின்னா நம்ம ஐடி சைடு போறோம். நீங்க ஐடி எடுத்துருக்கீங்க, ஐடி சைடு போறோம் அப்படின்னா கண்டிப்பா லாங்குவேஜ் சொல்லணும். சிஆர் இருக்கும், பைத்தான் இருக்கும், ஜாவா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்சுட்டீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்றீங்க? ஸோ உங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? இல்ல, நான் வந்து பயோமேக்ஸ் தான் எடுத்தேன் ஸ்கூல்ல. இங்க வந்துதான் கம்ப்யூட்டர் எல்லாமே கோடிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து C லாங்குவேஜ் C+ மட்டும் இருக்கு. அது மட்டும் இப்போ கத்துட்டு இருக்கோம். மேபி செகண்ட் இயர் தேர்ட் இயர் போறப்ப இன்னும் இன்டீரியர் எல்லா லாங்குவேஜ்மே சொல்லி தருவாங்க. சரி, ஓகே. நீங்க 12th மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கீங்க. ஸோ இங்க வந்து டேரக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது ஐடி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பேசிக்கான கோடிங் நாலேஜும் இருக்காது. ஸோ இங்க வந்து சொல்லி தரது புரியுதா, இல்ல டவுட்னு கேட்டா உங்க பக்கத்துல சொல்லி தராங்களா, இல்ல ஸ்டாஃப் சொல்லி தராங்களா? ஸ்டார்டிங் வந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது, லாங்குவேஜ் இதெல்லாம் கோடிங் ப்ரோக்ராம் எல்லாமே படிக்கிறதுக்கு. அப்புறம் இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே டீச் பண்றது, போக கிளாஸஸ் எல்லாம் போக போக ஓரளவு நல்லா புரிஞ்சுது. அப்புறம் டவுட்னா கேட்டு கிளாரிஃபை பண்ற விதம் எல்லாமே ஓகே, சூப்பர். அதுல இருந்து ஓரளவு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டோம். சோ நீங்களாம் மேத்ஸ் பயாலஜி படிச்சிட்டு வந்தீங்களா, இல்ல டேரக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்க மேத்ஸ் பயாலஜி. சோ இந்த ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட்னு கேட்டீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் நல்லா சொல்லி தராங்களா, இல்ல பக்கத்துல யாராச்சும் ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்லி தராங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோ இவங்க ஒருத்தர் தான் ஹாஸ்டல் நீங்க டேஸ் காலம் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. கரெக்டா டைமுக்கு வந்து பஸ் வந்துடுது. டைமுக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பி டைம் ஆனாலும் சேஃபா கொண்டு போய் விடுறாங்க. சோ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே கிடையாது. டைமுக்கு எல்லா ஊருக்குமே பஸ் அவைலபிளா இருக்கு. சோ இங்க இருந்து உங்க ஊர் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கு? நான் ரொம்ப நியர்பைல தான் இருக்கேன், திருச்செங்கோடு. ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல போயிடுவேன் நான். ஓகே. நீங்க? நான் ஒரு half an hour ஆகும். 1 hour. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? நாமக்கல். சோ அங்க நாமக்கல் வரைக்கும் பஸ் வருது. சோ இதை தாண்டி பஸ்ஸஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப நாமக்கல் தாண்டி பஸ்ஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்சதுன்னா என்ன? ஏதாச்சும் ஈவெண்ட்ஸா இருக்கலாம், கல்ச்சுரல்ஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நீங்க வந்து காலேஜ் ஸ்டார்டிங்ல வர்றப்பயே ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 1 month ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. சோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. 1 month ஃபுல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் காமனா நமக்கு வந்துட்டு 2 or 3 days வந்து சொல்லி கொடுப்பாங்க. சோ அதுக்கு பேஸ்டான சர்டிபிகேட்ஸ் இங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இந்த 1 month. ஸோ 1 month கோர்ஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தி பேசிக்கா சொல்லி தராங்க. ஸோ இதை தாண்டி படிப்பை தாண்டி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருக்கா? நிறைய கோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சர்டிபிகேட்லாம் ரெஃபர் பண்றாங்க. அப்புறம் இப்போ வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈகிள் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இப்போ ஆரி ஒர்க் அப்புறம் ஸ்டிச்சிங் எல்லாமே இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. ஈவினிங் 5 o'clock to 7 o'clock to வாஸ்.
ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்லை எல்லாருமே கலந்துக்கணுமா? அதே இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. Okay, myself Faris, I'm just here for reviewing the college. Tell me about yourself. Thank you for giving me this opportunity. Myself Bilaksa Khatun. I'm coming from Bihar, and right now I am pursuing BE Cybersecurity from Sengundar Engineering College, Patnamas. Okay, it seems like computer lab. What you are doing in this lab? In this lab, we are going to coding about DBMS and DBMS coding. And connecting to DBMS and some code which website. So what are all the other trainings they are giving here? Trainings, our staff teach to us how to code and how to manage that code and website and connect to code to with DBMS and how to manage that all things. Okay. Whether here they are teaching Python, C, Java like that or something special languages? Which language our related to our subject and code, that one also except all, I think all language is continuous, but subject by subject, which one we have to regarding our subject and related. Whether the systems are good for coding? Is there any lag? All systems are good and continuously correct. Okay. No errors. So every day you are gaining languages in this lab or weekly twice like that? In 1 week, 2 or 3 days lab taking by schedule. Schedule by schedule, we have to take class and library and lab. If I have to today our 3 hours lab means we are going to take continuously lab. Whether the staffs are friendly for solving the queries? All the staff taking queries friendly. And actually. So you are coming from Bihar. Okay. I think so you are staying in this college hostel. Okay, tell about something about your hostel. Hostel is also good and food and something, all system is good. Like a hostel management like that. Okay. Whether here they are providing veg and non-veg foods or only veg? Both food. Both foods. If a non-veg student means a non-veg food will eat, and some don't like non-veg and veg. It's dependent on student. Both food is coming. Whether you are totally comfortable with the hostel? Yes, sir. Okay. Whether you are recommending other students from Bihar to join in this college? Yes, sir. Okay. We recommended to another state. Okay, what is the special thing you are thinking in this college? Like cultural, sports, events, any other education? First of all, I would like to say I like something Tamil culturals and the language differently from the North Indians, and all things also new. Okay. If we have compared to North Indians. Whether you have participated in any of the events, in Tamil cultural events? Yes, sir. Pongal. Okay. In Pongal function I celebrate. Okay, thank you for giving some valuable moments with us. Thank you. Thank you also, sir. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க பேர் என்ன, இவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் என்ன? I am Gautam, pharmaceutical technology. என் பேர் முத்தையா, robotic automation. I am Bhuvarsan. I am from civil department. I am Gogol. I am department mechanical. ஓகே, இப்போ 4 பேருமே 4 டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ 4 பேருமே ஃபர்ஸ்ட் இயரா இல்ல ஃபர்ஸ்ட் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயர் தான். ஓகே, இது யாரு தேஸ்கால யாரு ஹாஸ்டல்? நாங்க ஹாஸ்டல். அவங்க 2 பேரும் ஹாஸ்டல்ஸ், நாங்க டேஸ் காலேஜ். யார் 2 பேரும்? நாங்க 2 பேரும் ஹாஸ்டல், நீங்க வந்து டேஸ் காலேஜ். ஸோ நீங்க இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கான காரணம் என்ன? அது இந்த காலேஜ் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? நான் பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன். அதனால மெடிக்கல் ஓரியன்டா ஃபீல்ட் வேணும்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. சரி, நம்ம வீட்டுக்கு நியர்பையா இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மியா இருக்கு, அதனால இங்க ரோபோட்டிக் ஆட்டோமேஷன்னா இப்போ வரக்கூடிய காலம் எல்லாமே ரோபோட்டிக்ல தான் வருது. ஆனால் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்ஸ்ட்ரக்ஷனால சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். நான் ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுல ஓகே, எல்லாமே ஒரு பெஸ்ட் ஒரு ஐடியாவோட தான் எடுத்திருக்கீங்க கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க 4 பேருமே 4 விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், அந்த மாதிரி பாராமெடிக்கல் சயின்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்? இங்க நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அலைட் ஹெல்த் சயின்ஸ், பிஃபார்ம், அப்புறமேட்டு மெடிக்கல் கோர்ஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ் அனைத்தும் இருக்கு. இங்க நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு.
இவங்களே வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்காங்க. ஆர்ட்ஸா இருக்கட்டும், ஃபார்மசி கோர்ஸா இருக்கட்டும், அலைவல் சயின்ஸா இருக்கட்டும், ஸோ ஃபார்ம்டி பிகாம் இதெல்லாமே ஆஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. ஸோ இந்த காலேஜ்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு? கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும், பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷலா இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர். டீச்சிங் தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டீச்சிங் அந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா சொல்லித்தராங்க. ஸோ இப்போ நீங்க ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கேற்ற உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் பேசிக் தான் படிச்சுட்டு இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காமன் தான். செகண்ட் இயர் போக அவங்களுக்கு கேட்டா புரியுது, கேட்டா சொல்லி தராங்க. ஓகே. ஸோ இவர் வந்து ஓனா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கேற்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ற அளவுக்கு எங்க கோச்சிங் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்றாங்களா ஈஸியா? கேட்டா சொல்லி தராங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, படிக்கிறது நம்ம அளவுக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் யாராவது பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனது உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளா நல்லா இருப்பாரு. பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ உங்க சீனியர்ஸ் யாராவது பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த வருஷம் பிளேஸ் ஆனது பத்தி தெரியுமா? நம்ம காலேஜ் இந்த வருஷம் 242 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே. கம்பெனி. ஸோ 248 பேர் இதெல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்க ஆன் கேம்பஸ். ஆன் கேம்பஸ்ல. ஸோ என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு? இந்த முடிஞ்சிருக்காருல? இல்ல ப்ரோ, இப்ப எதுவும் இல்ல. இப்ப எதுவும் இல்ல. இப்ப பக்கமா வந்து நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இப்ப 85% எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. மீதி ஸ்கில் இல்லாதவங்களாம் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. மீதி நல்லா தான் ஸ்கில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா தான். ஸோ அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் இங்க ஆஃபர் பண்றாங்க. ஆனா ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் செலக்ட் ஆக முடியும். ஸோ அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ற அளவுக்கு வேற என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நடக்கும் 15 டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி 15 டேஸ் நடக்கும். அது முடிச்சுட்டு தான் நம்ம செமஸ்டருக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்குள்ள என்டர் ஆகும். உங்க காலேஜ்ல லேப்லாம் எப்படி இருக்கு? ஸோ லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? லேப் ஃபெசிலிட்டி எல்லாம் ஒவ்வொரு சிங்குமே இருக்கும். நம்ம செஞ்சாதான் நமக்கு யூனிவர்சிட்டியில பெஸ்டா இருக்கும். அப்படின்னு லேப் எல்லாம் நம்மளே செஞ்சா மட்டும்தான் ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாஃபே வந்துட்டு மார்க் போட்டுருவாங்க, நம்ம செஞ்சா மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கா? ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் இங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா கெயின் பண்ணலாம். இங்க ஒன் அண்ட் ஒன்லி டாக்டரேட் ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதனால நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் புரியலனாலும் நல்லா தெளிவா இருக்கிற அளவுக்கு சொல்லி தந்துட்டு அப்புறமே நம்மளே ஓனா ப்ராக்டிக்கல் பண்ண வைப்பாங்க. அதனால இங்க லேப் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. யார் யாரெல்லாம் டே ஸ்காலர், யார் யாரெல்லாம் ஹாஸ்டல்? ஹாஸ்டல். நீங்க ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல்ல ஃபுட் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் பத்தி சின்னதாக ஒரு ரிவ்யூ சொல்லிடுங்க. ஹாஸ்டல்ல ஃபுட்லாம் ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீட்னஸும் அது மாதிரி ஓகே. அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. வந்து பரண்டா மற்ற முக்கியமான சாப்பிட்ற இடம் க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட இசிஇ ஃபைனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த காலேஜோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துருங்க. ப்ரோ என் பேர் சிவபாலன், நான் காலிப்பட்டியில இருந்து வரேன் ப்ரோ. ஓகே, நீங்க? என் பேர் ஷாம் சுந்தர், நான் கிருஷ்ணகிரில இருந்து வரேன். கிருஷ்ணகிரி. ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த காலேஜ் தெரிஞ்சது? கவுன்சிலிங் மூலியமா வந்தீங்களா இல்ல மேனேஜ்மெண்ட் போட்டாங்களா? கவுன்சிலிங் மூலியமா வந்தோம் ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஃபைனல் இயர் இசிஇ படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கு இந்த காலேஜ்ல? பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் நல்லா தான் ப்ரோ கொடுக்குறாங்க. மந்த்லி ஒன்ஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. மந்த்லி ஒன்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் 1 வீக் அந்த மாதிரி. 1 வீக் கண்டினியூஸா 1 வீக். ஸோ ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்ல டேரக்டா ஃபைனல் இயர் வந்து மட்டும் தான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பண்ற மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க? சி, பைதான், ஜாவா, ஆப்ஸ், ரீசனிங் எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன் ஆப்டிடியூட் சொல்றீங்க. ஆப்டிடியூட். அப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டடா சொல்லி தருவாங்க ப்ரோ. டெக்னிக்கல் ரிலேட்டடா. ஸோ இசி ரிலேட்டடா அவங்க சொல்லி தராங்க. எல்லா காலேஜிலும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இசி எடுக்கிறீங்க, ட்ரிபிள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐடி பக்கமாவே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. சோ ஐடியும் இந்த பக்கம் சொல்லி தராங்க. அதே மாதிரி ஈஸி பத்தியா சொல்லி தராங்களா இல்ல ஐடி பேஸ்டா இருக்கு? ஆல் ஓவர் கவர் பண்ணிடுவாங்க. எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நம்ம விருப்பம் தான் ப்ரோ. நமக்கு டெக்னிக்கலா வேணும் நமக்கு கேட்டோம்னா நமக்கு டெக்னிக்கலா சொல்லி தருவாங்க. ஐடி ரிலேட்டடா படிக்கிறாங்களோ அதுவும் படிச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே, நம்மளோட இஷ்டம் தான். சோ நம்ம வந்து டெக்னிக்கலா போறோம் அப்படின்னா டெக்னிக்கலா சொல்லி தருவாங்க. இல்ல அப்படின்னா ஐடி பக்கம் போறோம் அப்படின்னா ஐடி ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த எந்த ஒரு கோர்ஸும் இல்லை இங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்டடீஸ் பத்தி எல்லாம் பார்த்தாச்சு, பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்க ஃபைனல் இயர் தான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளேஸ் ஆயிருக்காங்க, நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்களா? பிளேஸ் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸும் பிளேஸ் ஆயிருக்காங்க ப்ரோ. நாங்க வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கறனால நாங்க அட்டன் பண்ணி என்கிட்ட 2 ஆஃபர் இருக்கு. இருந்தாலும் நாங்க போகாம நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க. இருந்தாலும் ஆர்ஆர்பி அதாவது ரயில்வேஸ் ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க. கவர்மெண்ட் சைட். ஓகே ஸோ ஓகே, நீங்க ரயில்வேஸ் ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்சிசி இருக்கு. என்சிசில இருக்கீங்க? ஏர்விங் ஏர்ஃபோர்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. என்சிசில ஏர்விங் ஏர்ஃபோர்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஆர்விங் ரெண்டுமே இருக்கு. ஓகே ஓகே, ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்களும் என்சிசில இருக்கீங்க? நாங்க 2 பேருமே சி சர்டிஃபிகேட் முடிச்சிட்டோம். சி சர்டிஃபிகேட் முடிச்சிட்டோம். ஓகே, இதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா இருக்கா உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், கபடி. ஸோ இங்க இருந்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜோனல் லெவல்,
யூனிவர்சிட்டியில வந்து சிஎம் டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. இப்போ சிஎம் டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க டேஸ் கலரா ஹாஸ்டலா 2 பேரும்? நாங்க டேஸ் கலர் ப்ரோ. நான் ஹாஸ்டல். நீங்க ஹாஸ்டல், நீங்க டேஸ் கலர். ஓகே. ஹாஸ்டல்ல ஃபுட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஸோ ஹாஸ்டல்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கா, இல்ல வெஜ் மட்டும் தான்? வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே. வீக்லி ட்வைஸ் வெஜ் நான்வெஜ் போட்டுருவாங்க. ஓகே ஓகே. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த காலேஜ்ல படிக்கலாம்னு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அந்த அவங்களுக்கு ஓகே சொல்லுவீங்களா இல்லையா? ரெஃபர் பண்ணுவோம். கன்ஃபார்ம் ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகே. இந்த காலேஜ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்? எங்க டிபார்ட்மெண்ட் தான். உங்க டிபார்ட்மெண்ட் ஈஸி சூப்பரா இருக்கும். அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? எல்லாமே ஸ்பெஷல் தான் ப்ரோ. எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகே. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. வெல்கம். ஓகே ப்ரோ. ஸோ இந்த வீடியோவில் செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்டே நம்ம டேரக்டாக ரிவ்யூ எடுத்திருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காலேஜில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு எஜுகேஷனல் கைடன்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு 12th படிக்கிற பசங்க ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.